வணக்கம், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இது குயிக் லன்ச் ரெசிப்பியில் நம்ம இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் பார்க்க போகிறோம். அதாவது டொமேட்டோ ரைஸ் நிறைய விதமாக நம்ம செய்யலாம். அதாவது பாக்ஸுக்காக சீக்கிரமாக செய்கிற மாதிரி வச்சு நம்ம கொஞ்சமாக பொருட்களை வச்சு டேஸ்டியான ஒரு டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இதுக்கு முக்கியமாக பாருங்க, கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் வேணும். கொஞ்சம் புதினா, டொமேட்டோ, கொஞ்சம் இது வெங்காயம், பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை, ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டியதில்லை, ஒரு 2-3 லவங்கம் பட்டை, மிளகாத்தூள், கொத்தமல்லி கார்னிஷிங்காக வச்சு பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் நெய், எண்ணெய் ரெண்டும் இதில் சேர்த்து போட்டுக்க போகிறோம். அது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில். இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக செஞ்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக போடலாம். கொஞ்சம் 2-3 கருவேப்பிலையும், கொஞ்சம் ஒரு சின்ன ஆனியனாக இருந்ததுனால 2 ஆனியன் போட்டுருக்கேன் இதில். பட்டை, அந்த ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் போட்ட உடனே நல்ல ஒரு அந்த அரோமா, சூப்பரான அரோமா. அது நெய்யில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டதுனால அந்த ஸ்பைசஸும் சேர்த்து நல்ல ஒரு கம்மன்ற வாசனை. செய்கிறவங்களுக்கே நல்ல பசி வந்துடும், அந்த அளவுக்கு வாசனை அப்படி ஒரு வாசனை. ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பக்கத்தில் வதங்கியாச்சு. இது ஸ்பீடாக காலையில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ். இது வெங்காயம் வதங்கியாச்சு. புதினா இதில் சேர்த்துடலாம். புதினாவை கொஞ்சமாக பிடிச்சி போட்டு புதினாவை சேர்த்துடலாம். இது புதினாவை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம். புதினா போட்டோன்னே இன்னும் ஒரு நல்ல வாசனை. புதினா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இது கல்லுப்பு தான் சேர்க்குறோம். இதில் உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சாதம் பிசையும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது வதங்கிறதுக்கு வேணால் 1 நிமிஷம் டைம் கொடுத்து நம்ம எதனா போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக. இப்போது தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை விட்டுடலாம். கெட்டியாக இருக்கும் தேங்காய் பால். தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும், கிரேவி மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இப்போது ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா தேங்காய் பால் போட்ட அப்புறமா ரொம்பலாம் தேவையில்லை, கொதிக்க தேவையில்லை. தேங்காய் பால் போட்டாச்சு. ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் ரைஸ், 2 பாக்ஸுக்கு தேவையான ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்குன்னா 2 பேர் பாக்ஸில் போடலாம். கொஞ்சம் இது ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம்
அந்த எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் மத்தியானம் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அந்த தேங்காய் பால் போட்டதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா அப்போது கிரேவி செய்யும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுட்டு இதில் சேர்த்துடலாம், கலக்கிடலாம். சால்ட் அப்போ கல்லுப்பு போட்டேன், இப்போ கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு இதில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா டொமேட்டோ ரைஸு. அது என்ன ரீசன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால தான். இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையாக உதிராக இருக்கும். இது வந்து பாக்ஸுக்குன்றதுனால ரொம்ப உதிராக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாக்க ஃபஸ்ட் கிளாஸ் டொமேட்டோ ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு வந்து குழந்தைங்க நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு லைக் கொடுங்க போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அது வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.